ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மோனிஸ் டைரி. இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா சுவையான அம்மா வீட்டு கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 5 தக்காளி பழம், 2 வெங்காயம், ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூனு வெந்தயம். இது முலாம் மீன். அதை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வால் பகுதியிலையும் கொஞ்சம் கீறிக்கணும். ஒரு 2 நெல்லிக்காய் சைஸு புளியம்பழம் எடுத்து அதை நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம். அதை நல்லா கரைச்சிட்டு அதோட 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதிலே அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு 8 ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு கருப்பாக வந்ததுக்கப்புறம் அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்தோன்னே அதில் 10லேருந்து 15 பல்லு பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். இதோட நடுவில் கீறி வச்சுருக்க 4 பச்சை மிளகாவும் இதிலே சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம இதில் வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஒரு 5 தக்காளி பழம் இதில் சேர்த்து அதையும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கணுன்னா அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கினா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிரும். தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம புளி கரைசலை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா குழம்பு ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அது வரை மூடி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 8 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீன் இதில் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி மீடியம் சைஸு அது முலாம் ஃபிஷ்ஷு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. கிராமத்து ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷில் கிடைக்கும். போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ மீன் நல்லா ஒரு 80% குக் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் ஆல்ரெடி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணணும், குழம்பு நல்லா கொதித்து வரையில் மீன் நல்லா வெந்து வர்றப்ப அதை மேலே நம்ம தூவி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு குக் பண்ணி வச்சா சூப்பரான டேஸ்டான கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.